இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை வாலடைல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இன்னையோட மார்க்கெட் ஓப்பனிங்கே மேலே வந்துருந்துச்சு, அங்கேருந்து கீழே வந்துச்சு. ஸோ கீழே போன மார்க்கெட் கீழே போகாமல் அங்கேருந்து ரெக்கவரியை கொடுத்து, அங்கே போன மார்க்கெட் அங்கேயும் மேலே போகாமல் அங்கேருந்து இமீடியட்டாக கீழே வந்து சேம் லோவர் ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்பவும் ரெக்கவரி கொடுத்து அதே இடத்துல முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய சைட்வேஸ் கொடுத்து மார்க்கெட் ஹை வாலடைலாக முடிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சைமல்டேனியஸ் செஷன். அதாவது ஷிஃப்ட் பேசிஸில் ஜாயின் பண்ணுறவங்க மார்னிங் அட்டன் பண்ணிவிட்டு 1 வீக் முடியல அப்படின்னா ஈவினிங் அட்டன் பண்ணலாம். ஈவினிங் அட்டன் பண்ணிவிட்டு சப்போஸ் 1 வீக் முடியலன்னா மார்னிங் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்லாட்டு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னையோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆச்சு. ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க மேலே போகும் அப்படிங்கிறத. பட் இமீடியட்டாக கீழே வந்த மார்க்கெட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணுச்சு. பட் ரொம்ப நேரம் வந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் 12 o'clock எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துருச்சு. அதாவது இங்கே கீழே வரும்னு எதிர்பார்த்து நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டிய இடத்து வரைக்கும் போகாமல் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி மேலே வந்தது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கீழே வந்து அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடியாது. பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நின்றுச்சு அப்படின்னு சொல்ல முடியல. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சது. என்ன மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஹை வாலட்டிலிட்டி அப்படின்றது இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமான எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஹை வாலட்டிலிட்டியை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். எனிவே இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் 1 போயிட்டு அதாவது 25,878 இந்த ரேஞ்சை போயிட்டு டச் பண்ணலாம். தென் இது வந்துருச்சுனாலே இதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அடுத்ததாக சப்போர்ட் 3 இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருந்தோம். அதில் மேலே போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் அது மேலே போகாமல் இமீடியட்டாக கீழே விழுந்துருச்சு. பட் கீழே போகும் அப்படின்றது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோனுக்கு கீழே இருந்துச்சுன்னா சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது நடந்து முடிஞ்சிருக்கு. பட் ரொம்ப வாலடைலா முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.78 மார்க்கெட் பீரிஷாக இருக்குது அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால மார்க்கெட் பீரிஷ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமான கால் ரைட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் புட் ரைட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்குறோம். மார்க்கெட் சைட்வேஸில் இருந்ததுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதும் அண்ட் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்ததுனால தான் மார்க்கெட் கீழே விழுந்தது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து பீரிஷ் தான் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல கன்க்ளூஷன் எடுத்துட்டு வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துடலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரி நெகட்டிவ் சைடில் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதோட கண்டினியூவேஷன் யூஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஒரு சின்ன கேப் டவுன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக ஓப்பன் ஆகி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட கண்டினியூவேஷன் இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு ஏஷியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் டவுனில் இருக்கலாம். அங்கேருந்து ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகலாம். அப்போ இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவ் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓவராலாக வேர்ல்டு மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிறதோட டெக்னிக்கல் வியூ பார்த்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 5 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் இந்த ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறதும் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா சேஃபான ஜோனில் இருக்கா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வெதர் டிமாண்ட் ஜோனா அல்லது சப்ளை ஜோனா அல்லது மேலே போகுமா அல்லது கீழே வருமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் எக்ஸாக்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் மார்க்கெட் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சப்போஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,911 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கீழே வரலாம். இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2
அதாவது 25,810 இந்த ரேஞ்சுக்கு வரலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 25,720 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் 2 இருக்கக்கூடிய 25,579 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இது அடுத்தடுத்த லெவலில் பிரேக் பண்ணும்போது அடுத்ததாக ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அது 25,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ஓவரால் வியூ, நாட் இமீடியட்லி நாளைக்கு ஒரே நாளில் இது போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இது ஒரு நடக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 days அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,963 இதுக்கு மேலே பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 26,044 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு 26,100 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜோன் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிற அந்த காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலுமே சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்தால் மேலே போகும் அப்படின்றதும் டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருந்ததுன்னா கீழே வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக் பேஸ்டு ஆக்ஷன்ஸ் போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஹை ரிஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃபான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நிறையவே மார்க்கெட்டில் இருக்குது. எப்போவுமே ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அது நல்ல ஒரு வியூவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிக லெவலில் லாஸ் பண்ணிவிட்டு நேற்று ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டதை பார்த்தோம். இது வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட வேண்டிய விஷயம். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை நான் லாஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு நமக்கு தெரியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் திரும்ப 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 பணத்தை போடுறது மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. இதனால தான் பெரிய லாஸ் வருது. நான் ₹1 கூட லாஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் இங்கே பணம் பண்ணவே முடியும். அப்படி ஒரு மைண்ட் செட்டோட வரணும்னா ஃபஸ்ட்டு எஜுகேட் ஆகிடுங்க. இல்லை அதுக்கு முன்னாடி சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாக்கிக்கலாம். ஸோ ப்ராப்பர் லேர்னிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணும்போது இந்த லாஸ் வர்றது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட்டை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் எஜுகேட் ஆகிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனது. இமீடியட் ஃபால் கொடுத்துட்டு இமீடியட் ரெக்கவரியும் கொடுத்துருந்தாங்க. மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரியே மேலே போகிற மாதிரி போக்கு காட்டிட்டு இமீடியட்டாகவே கீழே விழுந்ததை பார்க்க முடிஞ்சது. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஸ்ட்டாக 57,763 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்தது. திரும்பவும் அங்கேருந்து ரெக்கவரி ஆகிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58,200 இந்த ரேஞ்சில் வந்துட்டு ரெசிஸ்ட் ஆகிடுச்சு. திரும்பவும் கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57,920 இந்த ரேஞ்சில் திரும்பவும் சப்போர்ட் எடுத்தது மேலே போக ஆரம்பித்தாங்க. அது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பீக்காக இருக்கக்கூடிய 58,280 இந்த ரேஞ்சில் போயிட்டு மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸுக்கான வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இடையில மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 57,763 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருந்தாலுமே பர்டிகுலராக அன் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால சைட்வேஸ் எதிர்பார்த்துருந்தோம். அதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 58,200க்கும் 57,900க்குள்ளார இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதை விட கொஞ்சம் எடுத்துக்கிச்சு, எக்ஸ்ட்ராவாக எடுத்து மூவ் ஆனதை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருந்துச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது அழகாக ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டோட மேலே போனதையும் பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டாக் பேஸ்டு ஆக்ஷன்ஸ் போயிருந்தா கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ணியிருக்க முடியும். இனி இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லது இதே மாதிரி சைட்வேஸ் பெருசாக இருக்க போதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் PCR 0.98 நியூ கான்ட்ராக்ட். இதில் பெரிய லெவலில் ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டாக வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். பட் அது கரெக்டான டேட்டாவாக இருக்காது அப்படிங்கிறதுனால இன்னொரு 1 வீக் அப்புறம் நம்ம நல்ல ஒரு அக்யூரசி இதில் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக போயிட்டு டெக்னிக்கல் வியூ பார்த்துக்கலாம்.
பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்றோம். இதுல அதாவது பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலுமே நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்றதுனால பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா மேல போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மேலேயே வந்து நிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான மூவ்க்கு எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரைஸ் வந்து மேலே போறதுக்கு தான் ட்ரை பண்ணுமே, ஆனா கீழே நிஃப்டி இறங்குறதுனால பேங்க் நிஃப்டி வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஓவரால் மூவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் 59,900 நோக்கி போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. அதில் இன்ட்ராடேல எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில், அதாவது நியர் இந்த ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58,305 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 59,220 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா 59,900 வரைக்கும் போகும். பட் இது வந்து பொசிஷனல் மூவ். இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மேஷனா கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது நடக்கிறதுக்கு ஒரு 4 இருந்து 5 நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் கீழே வர்ற பட்சத்தில், அதாவது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணும், 57,940 பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாகவே அடுத்த சப்போர்ட் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 57,850 இந்த ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த பிரேக் பண்ணாது, ஜென்ரலாக அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுனால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 57,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரொம்பவே வீக் ஆகிடும். அது 56,245 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருந்துச்சுன்னா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே டிமாண்ட் ஜோன் 2 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு அப்படிங்கிறதும், அதை பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வியூ தான். இதை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ணுறதுல அதிகமான ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டு இதை பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.